வெல்கம் டு பாப் ஸ்டாக். நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறோம். இந்த செப்டி டேங்க் என்ன பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட இந்த செப்டி டேங்கோட வேஸ்டேஜ டிஸ்போஸ் பண்றது வந்து ஒரு பெரிய பிசினஸா நடந்துட்டு இருக்குது. உங்களோட செப்டி டேங்கை நாங்க க்ளீன் பண்றோம்னு. பட் அதெல்லாம் கண்டிப்பா தேவையா? என்கிட்ட கேட்டீங்கன்னா அது தேவை இல்ல. ப்ராப்பரா ஒரு செப்டி டேங்கை நம்ம டிசைன் பண்ணோம்னு சொல்லியாச்சுன்னா இந்த பர்பஸ் வந்து நமக்கு தேவையே படாது. இப்ப இன்ஜினியரிங் கால்குலேஷன் படி நம்ம சொல்லியாச்சுன்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து 120 to 160 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து கன்சப்ஷன் பண்றாங்க. அதுல பிளாக் வாட்டர் மட்டுமே 100 to 130 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சோ பர் ஹியூமன் பீயிங் வந்து எவ்வளவு யூஸ் பண்றாங்க, தென் உங்களோட வீட்ல இருக்கிற எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல நம்ம எத்தனை ஃப்ளோர்ஸ் கட்ட போறோம், எவ்வளவு மெம்பர்ஸ் அதிகமா வருவாங்க, சோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். ஏன்னு சொன்னா நம்ம பில்டிங் எல்லாம் மேல ஃப்ளோரா ஏத்திட்டு இருந்தாச்சுன்னா அதே மாதிரி நம்ம செப்டி டேங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகவே முடியாது. சோ அதனால நீங்க உங்களோட ஃபோர்காஸ்டட் பாப்புலேஷன் என்ன வருவாங்களோ அதுக்கு ஏத்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தான் நீங்க செப்டி டேங்கை பில்ட் பண்ணணும். அந்த செப்டி டேங்கை சும்மா கெட்டாம 2 to 4 பேஃபல் வால், தண்ணி மேல போயிட்டு கீழே வந்து வேஸ்ட் எல்லாமே ஒன் சைடுல ரீட்டைன் ஆயிரும் அண்ட் another சைடு வந்து பியூர் வாட்டரா நமக்கு வெளியே போகும். உங்களுக்கு இந்த டேங்க் வச்சு ரிமூவ் பண்ற பிரச்சனையே வராது. வேஸ்ட் வாட்டரை ப்ராப்பரான ஒரு சோக் பிட்னு சொல்லியாச்சுன்னா கவர்மெண்ட்ல போடுவாங்க இல்லையா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்ற அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரியே ஒரு பிட் நம்ம கிரியேட் பண்ணி அந்த பிட்ல நம்ம இந்த வாட்டரை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த பிட்டை விட்டு வெளியே வரும்போது நம்மளது ஃப்ரெஷ் வாட்டரா வெளியே போயிடும். உங்களுக்கு ப்ராப்பர் செப்டி டேங்க் டிசைன் வேணுமா, உங்களோட பாப்புலேஷன் சொல்லி டேங்க்னு டிஎம் பண்ணுங்க. we will send you the drawing. Thanks for watching Bob Stock.